அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ்ல 5 क्वेश्चंस பார்க்குறோம். இன்னைக்கு என்ன क्वेश्चंस இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்தோம்னா சமக்ர சிக்ஷா அபியான் வாஸ் லான்ச்ட் இன் which year அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமக்ர சிக்ஷா அபியான் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ சமக்ர சிக்ஷாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சர்வ சிக்ஷா அபியான் 2002ல வந்திருக்கும். 2009ல ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், அடுத்ததா டீச்சர்ஸ் எஜுகேஷன். இது மூணையும் இன்டகிரேட் பண்ணி ஒரே திட்டமா கொண்டு வந்திருந்தாங்க மத்திய அரசாங்கம். எந்த வருஷம் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2018ஆம் ஆண்டு தான் கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? சோ சமீபத்தில் தமிழக அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கம் கல்வி சார்ந்த நிதிகளை வழங்குறது இல்லை அப்படிங்கறத ஒரு குற்றச்சாட்டா வந்துருந்துச்சு. அது இந்த ஸ்கீமுக்கு கீழே இருக்கக்கூடிய நிதியை தான் வழங்காம இருக்காங்க. சோ இதுக்கு கீழே அந்த ஃபண்ட் ஷேரிங் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 60% சென்ட்ரல் கவர்மெண்ட், 40% பார்த்தோம்னா ஸ்டேட் கவர்மெண்ட். பள்ளியோட மேம்பாடு, ஆசிரியர்களுக்கான ஊதியம், மற்றபடி பார்த்தோம்னா உள்கட்டமைப்பு வசதிகள் இதெல்லாம் மேம்படுத்துறதுக்காக தான் இதுக்கு கீழே நிதி அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் வழங்கிட்டு இருக்காங்க. சரியா? அடுத்தது ஓமியம் will set up its green hydrogen plant in which district அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓமியம் தனது பசுமை ஹைட்ரஜன் ஆலையை எந்த மாவட்டத்தில் அமைக்க உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓமியம் அப்படிங்கிற தனியார் நிறுவனம் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு சான் பிரான்சிஸ்கோல இவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம முதல்வர் அவர்கள் அமெரிக்கா சுற்றுப்பயணத்தில் இருக்காரு. சுற்றுப்பயணம்னு சொல்ல முடியாது, முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக அமெரிக்கா போயிருக்க நம்ம முதல்வர். ஓமியம் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட தமிழக அரசாங்கம் MOU அப்படின்னு சொல்லுவாங்க, மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படிங்கிறத கையெழுத்திட்டு இருக்காங்க. அந்த நிறுவனம் கிரீன் ஹைட்ரஜன் அப்படிங்கிறத பசுமை ஹைட்ரஜனை வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியா வந்து இருக்காங்க. சரியா? ஸோ இவங்களோட பிளான்ட்டை எங்க செட்டப் பண்ண போறாங்க அப்படின்னா செங்கல்பட்டு இவங்களோட நிறுவனம் வரப்போகுது. சரியா? சமீபத்தில் செம்கார்ப் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். ஓகேவா? அது எப்படி நம்ம அமெரிக்கா அப்படின்னு பார்த்தோம்னா செம்கார்ப் அப்படிங்கிறது சிங்கப்பூரை தலைமையிடமா கொண்டு இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். இவங்களும் கிரீன் ஹைட்ரஜன் தான் உருவாக்க போறாங்க. அவங்க எங்க பண்ண போறாங்க அப்படின்னா தூத்துக்குடியில இவங்களோட பிளான்ட் வந்து வரப்போகுது. சரியா? சோ கிரீன் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது நமக்கு என்விரான்மெண்ட் பேசிஸ்ல முக்கியமான ஒரு விஷயம். அதனால யாரு நிறுவனம் செட்டப் பண்றாங்க, எந்த மாவட்டத்தில் வருது அப்படிங்கறதுலாம் நமக்கு முக்கியமா இருக்கும். சரியா? அடுத்தது choose the correct statements. Polio vaccine was discovered in 1955. Inactivated polio virus vaccine was discovered by Jonas Salk and oral polio vaccine was discovered by Albert Bruce Sabin அப்படின்னு சொல்லி 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. தமிழ்ல பார்த்தோம்னா போலியோ தடுப்பூசி 1955 கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறது சரியான ஸ்டேட்மெண்ட் தான். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இளம் பிள்ளைவாத போலியோ வைரஸ் தடுப்பூசி ஜோன்ஸ் சால்க் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. தடுப்பூசி அப்படின்னா ஜோன்ஸ் சால்க், இதுவே வந்து சொட்டு மருந்து அப்படின்னு வரப்போ ஆல்ஃபிரட் ப்ரூஸ் அப்படிங்கிறவர் வருவார். ஓகேங்களா? ஏன்னா போலியோ அப்படின்னு பார்த்தோம்னா 2 விதமான வேக்சின் வந்து இருக்கு. இல்ல நம்ம ஊர்ல வேக்சின் என்ன பண்றோம் அப்படின்னா ஓரல் போலியோ வேக்சின், போலியோ சொட்டு மருந்து அப்படிங்கறத நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறோம். இந்த போலியோ சொட்டு மருந்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போலியோ வைரஸோட ஒரு வீக்கான ஃபார்ம் அப்படிங்கிறது இந்த ஓரல் போலியோ வேக்சின்ல, போலியோ சொட்டு மருந்துல போலியோ வைரஸோட வீக்கான ஃபார்ம் தான் இருக்கும். ஓகேங்களா? இதை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறப்ப ஊட்டச்சத்து அதிகமா இருக்கு, இம்யூனிட்டி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு எதுவும் பண்ணாது, போலியோ நோயும் அந்த குழந்தைக்கு வராது. இதுவே ஒரு குழந்தைக்கு ரொம்ப ஊட்டச்சத்து கம்மியா இருக்கு, இம்யூனிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைக்கு இந்த போலியோ சொட்டு மருந்தை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா அந்த வேக்சின்ல இருக்கக்கூடிய வீக்கான வைரஸ்னாலேயே அந்த குழந்தைக்கு போலியோ நோய் வந்துடும். சரிங்களா? சமீபத்தில் இந்த மாதிரியான ஒரு போலியோ நோய் வந்து மெகாலயா அப்படிங்கிற மாநிலத்தில் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதன் அடிப்படையில தான் இந்த கொஸ்டினை நம்ம பார்க்கிறோம். சரியா? சோ இதை பொறுத்த வரைக்கும் 3மே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தது GST கலெக்ஷன் ஃபார் ஆகஸ்ட் மந்த் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 1.75 lakh crore. இதுல கேட்கலாம் அப்படின்னா ஏப்ரல் 2024 ஆன்சரா வச்சு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 2024 தான் GST 1 ஜூலை 2017 இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கும். ஜூலை 2017 இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா ஹையஸ்ட் GST கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 2024ல 2 லட்சம் கோடியை முதல் முறையா தாண்டி இருக்கும். ஸோ அது நமக்கு GST கலெக்ஷன்ல இருந்து ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அது கரெக்டா அந்த கொஸ்டினா தான் இருக்கும். சரியா? ஸோ அடுத்தது நேஷனல் நியூட்ரிஷன் வீக், தேசிய ஊட்டச்சத்து வாரம் அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 1ல இருந்து செப்டம்பர் 7 வரைக்கும் இந்தியாவில் கடைபிடிக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.